கிறிஸ்தவுக்கள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நாம் தேவனுடன் உறவில் வளர்தல் என்ற தலைப்பின் கீழாய் தொடர்ந்து பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். நம்மளுடைய அடிப்படையாய் நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம எதெல்லாம் ஆண்டவரோடு கூட உறவில் வளருவதற்கு தேவை என்பதை தொடர்ந்து நிறைய நிலைகளிலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய வேதம் வாசிக்கக்கூடிய பழக்கம், நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படைகள் எல்லாற்றை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். அதிலே இந்த வார பாடம் 9வது பாடம், பாவம் சுவிசேஷம் கட்டளைகள் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களை நமக்கு விலைக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக்கொள்வோம். தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுதலுக்காய் நம் தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளையில் உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. பரலோகத்தின் ஆண்டவரே, சுவிசேஷத்தை குறித்தோ பாவத்தை குறித்தோ பாவத்தை எங்களுக்கு விளக்கி காட்டக்கூடிய கண்ணாடி ஆகிய கட்டளைகளை குறித்தோ இந்த நாளில் நாங்கள் படிக்கப் போகிறோம். இந்த நாளினுடைய பாடத்தை எங்களுக்கு விளக்கியளிக்க போகிற போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலை நாங்கள் உணர கர்த்தர் கிருபை அருள வேண்டுமாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், நம்ம 8 பாடங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார பாடம் ரொம்ப உண்மையாகவே இந்த தலைப்பு கொஞ்சம் நமக்கு தூண்டுகிற விதமாக இருக்கிறது. பாவம் மனுக்குலத்துக்குள்ளே ஏற்பட்ட ஆதாம் ஏவாள் செய்தது நிமித்தமாக ஏற்பட்டது. அதிலிருந்து நமக்கு மீண்டு வர முடியும் என்ற சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தையும் அந்த மீட்பையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் கட்டளைகளுடைய முக்கியம். இதை குறித்து இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நம்ம தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்த்து கொள்வதற்கு அல்லது பலப்படுத்தி கொள்வதற்கு என்னென்னலாம் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்தோம். ஜெபம் செய்வது, வேதத்தை ஆராய்வது, வேதாகமத்தினுடைய முக்கியத்துவம், அதோடு கூட நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம், இவைகள் எல்லாம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்ப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியங்களாக இருக்கிறது. ஆனால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சிதைப்பதற்கு நம்மிடத்தில் காணப்படுகிற சில காரியங்கள் என்னவெல்லாம் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்கிற உறவை துண்டிப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? பாவம் மிக மிக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த வார பாடத்தில் படிப்போம். அப்படி பாவம் செய்து பாவத்தில் விழுந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதையும் இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். இந்த பாவத்தில் இருக்கிற பிள்ளைகள் தாங்கள் செய்வது பாவம்தான் என்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும் என்பதையும் இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். அதுக்காக தலைப்பு பாவம் சுவிசேஷம் கட்டளைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு பாவி பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த பாவத்தில் விழுந்து விட்டார். அந்த பாவத்தில் விழுந்த மனிதனை அவர் பாவ நிலையில் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவது கட்டளைகளாக இருக்கிறது. அந்த கட்டளைகள் பாவ நிலையை, பாவத்தை சுட்டி காட்டுகிறதே தவிர அந்த பாவத்திலிருந்து அந்த மனிதனை வெளியே கொண்டு வருவதில்லை. அந்த பாவத்திலிருந்து அந்த மனிதனை வெளியே கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அது நமக்கு நற்செய்தியாக சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த 3 அடிப்படை காரியங்கள் சீராக இருக்கிற பொழுது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, முறிந்த உறவு, சிதைந்த உறவு மீண்டுமாக அந்த உறவிலே நாம் நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை அது ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம குறிப்பாக படிப்போம். மனநவசனமாக, நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை இரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். சங்கீதம் 119, 93ஆம் வசனம், 94ஆம் வசனத்தில் இந்த காரியம் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த பாவ சூழ்நிலைகள் என்பது எல்லா நேரங்களிலும் உலகத்தில் காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாவ உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே இந்த பாவத்தை, இந்த பாவம் என்று நம்ம வெளிப்படையாக சுட்டி காட்டுவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிறது. மற்ற உறவுகளை நாம் இழந்துவிடக்கூடாது என்கிற நோக்கத்திற்காக சில நேரங்களிலே நாம் செய்கிற பாவத்தையோ அல்லது மற்றவர்கள் செய்கிற பாவத்தையோ வெளிப்படையாக அந்த பாவத்தை சொல்லி அதை சுட்டி காட்ட நாம் தவறுகிறோம்.
அது நிமித்தமாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு முறிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி உலக உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கதாக ஒப்புரவாகிற ஒரு சூழ்நிலையில் மனிதன் தள்ளப்படுகிற நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு மாறாக நாம் நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை எப்படி வளர்த்து கொள்ள முடியும், அல்லது அந்த சிதைந்த உறவை மீண்டுமாக எப்படி புதுப்பித்து கொள்ள முடியும்? நாம் பாவம் செய்து தேவனுடைய கட்டளைகளை நாம் மீறினோம், மீண்டுமாக அந்த உறவை நாம் எப்படி வளர்த்து கொள்ள முடியும் என்பது தான் இந்த வார பாடத்தில் ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. அதை நாம் தொடர்ச்சியாக படிப்போம். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக மிக தெளிவான ஒரு முன்னுரையை கொடுத்தீங்க. ஞாயிற்றுக்கிழமை பாடம் கவன சிதறல்களும் சோதனைகளும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவன சிதறல்கள் என்ன, சோதனைகள் என்ன பாஸ்டர்? கவன சிதறல்கள் என்று நாம் சொல்லுகிற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற போது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த கவன சிதறல்கள் என்று நாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய சிந்தையிலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, ஆண்டருக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் போகாதபடிக்கு தேவனுடைய வசனத்தை நம்முடைய சிந்தையில் வைத்தவர்களாய் இருக்க வேண்டும். 1ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றாக சொல்லப்பட்டிருக்குது. இரவும் பகலும் தியானமாக இருப்பது என்பது நாம் எந்த வேலையும் செய்யாமல் இரவும் பகலும் வேதத்தை திறந்து வைத்து கொண்டு வேதத்திலேயே நேரம் செலவிடுவது என்பது அர்த்தமல்ல. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன், தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னால், அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தேவ சிந்தையோடு, ஆவியின் சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும் என்பது அதற்கு ஒரு அர்த்தம். அப்போ கவன சிதறல்கள் என்று நாம் சொல்லும் பொழுது, நாம் இந்த வேதத்திற்கு புறம்பாய் நம்முடைய எண்ணங்கள் போகிற பொழுது, அல்லது வேத கட்டளைகளை நாம் மறக்கின்ற பொழுது நமக்கு வருகிற சோதனைகளிலே நாம் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே இந்த வாரத்தின் பாடத்தில் ஒரு சிம்சோன் என்கிற மனிதருடைய அனுபவத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியாக வந்த சோதனை, அந்த ஒரு வேசி பெண்ணோடு அவர் உறவு வைக்கிறார். அந்த உறவின் நிமித்தமாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த மேன்மையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ ஒரு முறை மாத்திரமல்ல, இந்த வசனங்கள் நாம் வாசிக்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் இன்னும் 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அந்த பெண் அவருடைய அந்த ரகசியத்தை, அந்த வல்லமைக்கான, அவரிடத்தில் இருந்த வலிமைக்கான ரகசியத்தை தொடர்ச்சியாக கேட்க எல்லாவற்றையும் 17ஆம் வசனத்தில் அவர் எல்லாவற்றையும் சிம்சோன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய பலவீனம் என்ன என்பதை பிசாசானவன் அறிந்து கொண்டு அந்த பலவீனத்தின் அடிப்படையிலே நமக்கு பாவ சோதனைகள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அதில் இருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சோதனை வந்தது. 3 விதமான சோதனைகளையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர் மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதே என்று உபாகம புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்களை சுட்டிக்காட்டி பிசாசனுடைய சோதனைகளுக்கு அவர் அதிலிருந்து மேற்கொண்டு வந்தார். அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவர் ரூபம் எடுத்து வாழ்ந்தாலும், அவர் ஒரு தெய்வமாக இருந்தாலும் தெய்வீக தன்மையை அவர் பயன்படுத்தவில்லை. நமக்கு ஒரு முன்னோடியாக மனுஷ சாயலானார். அந்த மனுஷ சாயலிலே அந்த மனித ரூபத்தில் இருக்கின்ற பொழுது நம்மை போலவே அவர் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டும் அந்த சோதனைகள் எல்லாம் அவர் மேற்கொண்டு வந்தது போல நாமும் மேற்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அப்போ இந்த கவன சிதறல்கள், தேவனுடைய வார்த்தையை மறப்பது, ஆண்டுடைய வார்த்தைக்கு எப்படி ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனாங்களோ அந்த சூழ்நிலைக்கு நாம் வருகிற நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களிலே நம்முடைய கவனம் சிதறுகிறது. தேவனுடைய சிந்தையிலிருந்து, ஆவியின் சிந்தையிலிருந்து மாம்ச சிந்தைக்கு நாம் மாறுகிறோம். அதனால் நமக்கு வருகிற சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு ஒரு சில வசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு எல்லாம் சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் கூட என்னுடைய சுயபலத்தினாலே நான் பாவம் செய்யாமல் எனக்கு வருகிற சோதனைகளை என்னுடைய சுயபலத்தினால் என்னால் மேற்கொள்ள முடியும் என்கிற எண்ணம் வரக்கூடாது.
அது வந்து இந்த அந்த சோதனையில் வந்து நம்ம விழாமல் இருப்பதற்கு தேவனுடைய பலத்தை நாட வேண்டும் என்பது ஒரு ஆலோசனை. அடுத்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அதான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுயநீதியை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம். இதெல்லாம் வந்து எளிதில் நம்ம பாவத்தில் விழக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும். நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், வேத அறிவு எனக்கு இருக்கிறது, நான் எல்லாம் தேவன் விதித்த எல்லா விதிகளின்படியும் நியாயப்பிரமாணங்களின்படி என்னுடைய வாழ்க்கையின் ஜீவியம் இருக்கிறது என்ற அந்த சுய மேட்டிமை நமக்குள் வருகிற பொழுது சுயநீதி நம்மை ஆட்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவ நீதியே நமக்கு நீதியாக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ் என்று சொல்வார்கள். தேவனுடைய நீதி தான் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. நம்முடைய நீதி நம்முடைய நீதி நம்முடைய ரட்சிப்புக்கு அது உதவாது. ஆனால் நம்முடைய கீழ்ப்படிதல் ஆன வாழ்க்கையை நம்முடைய தேவனுடைய நீதியை பெற்றவர்களாக நாம் வாழும்போது, தேவனுடைய நீதியை நான் பெற்றிருக்கிறேன் என்று நான் எப்படி வெளிக்காட்ட முடியும்? என்னுடைய கீழ்ப்படிதலான வாழ்க்கையின் மூலமாக அதை வெளிக்காட்ட முடியும். மாறாக என்னுடைய நீதியை அடிப்படையாக வைத்து எனக்கு ரட்சிப்பு என்பதை நம்ம மனதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு என்று எரிந்து போடு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இங்கே நமக்கு வருகிற சோதனைகள், கவனச்சிதறல்கள், இவைகளை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா, இந்த விபச்சாரத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரம் செய்ததற்கு சமமாக இருக்கிறது என்று இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் நான் விபச்சாரம் செய்யலை, நான் கொலை செய்யவில்லை, ஆகவே நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று நம் மீது நம்ம வந்து மகிழ்ச்சியோடோ அல்லது தற்பெருமை நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சிந்தையிலே செய்கிற பாவமும் பாவமாகத்தான் அது கருதப்படுகிறது. அது பாவத்தை செய்தது போலவே அது கருதப்படுகிறது. அதே போல் மற்றவர்களையும் நம்ம வந்து வெகு சீக்கிரத்தில் குற்றவாளிகளாய் நம்ம தீர்க்கக்கூடாது. நியாயம் தீர்ப்பது என்பது தேவனுடைய வேலையாக இருக்கிறது. மத்தேயு 7:1-2 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அப்போது இதில் நியாயப்பிரமாணத்தில் வந்து நம்ம வாசிக்கிறோம், வந்து ஆண்டவர் சொல்கிறாரு 2 பிரதான கற்பனை என்று சொல்லுகிறாரு. ஒன்று வந்து உன்னுடைய முழு இதயத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும். அடுத்து உன்னை நேசிப்பது போல உன்னுடைய சக மனிதனை நேசிக்க வேண்டும். அப்போ என்னுடைய சக மனிதனை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னால், அவன் செய்கின்ற பாவத்தை நான் அதை வலியுறுத்தி அதை இன்னும் அதிகமாக நான் மற்றவரிடத்தில் போய் அதை பரப்புவதும் அல்லது அவனை சற்று இழிவாக நான் பார்ப்பதும், அவர்கள் பாவிகள் என்று என்னுடைய உள்ளத்தில் நான் கருதுகிற பொழுது நான் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று மறைமுகமாக நம்ம சொல்லுகிறோம். அவனை நியாயம் தீர்ப்பது என்பது தேவனுடைய வேலையாக இருக்கிறது. அது தேவனுடைய ஸ்தானம், அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று. இரண்டாவது காரியம், அப்படி செய்வதன் மூலமாக கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்த நம்முடைய சக மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு நம்மிடத்தில் சற்று குறைவாக காணப்படுகிறது, அல்லது அன்பே இல்லாமல் தான் நம்ம அப்படி செய்கிறோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலோ அல்லது நாமே கூட ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அதை மறைக்க நம்ம முயல்வோம். அந்த எண்ணம் வர வேண்டும். இன்னொருத்தர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பாவத்தை நாம் வெளி உலகத்துக்கு இந்த பாவத்தை அறிமுகப்படுத்துவதை விட அல்லது அவங்கள பற்றி நம்ம பேசுவதை காட்டிலும் அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் மீண்டுமாக தேவனோடு நெருங்க வேண்டும் என்பது தான் நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். அதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கான அடிப்படை குணாதிசயங்களாக இருக்க வேண்டும். சிநேகிதர்களை சிநேகிப்பது உலகத்தார் அப்படி தான் செய்கிறார்கள். ஆனால் சத்துருக்களை சிநேகிங்கள் என்பது தான் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அடிப்படை குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக அது இருக்கும். அதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்று மத்தேயு 5:22 வாசிக்கிறோம். மார்க் 9:42 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது, நாம் கைகளும் கால்களும் கண்களும் நம் பாவம் செய்ய நமக்கு அது இடரலாக இருந்தால் அவைகளை நம்முடைய சரீரத்தில் தகர்த்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அது என்ன காரணம் அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் இடையே இருப்பது பாவமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். இந்த நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற இந்த பாவம் எதுவாக இருந்தாலும் அது வந்து நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அது பிரிக்கிறது என்று பார்க்க முடியுது. ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையே உள்ள
அந்த பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் அக்கிரமங்களே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வேறு யாரையும் அதுக்கான காரணத்தை சொல்ல முடியாது, வேறு யார் மேலேயும் அந்த பழியை தூக்கி போட முடியாது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பாவம் முதல்ல இந்த பூமியில் தோன்றின இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏதேன் தோட்டம். அதுக்கு முன்பதாக பரலோகத்தில் பிசாசனுடைய உள்ளத்தில் பாவம் தோன்றி 1/3 தேவதூதர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள். அதுக்கு பிற்பாடு பூமியில் முதலாக பாவம் தோன்றின இடம், உருவெடுத்த இடம் ஏதேன் தோட்டத்தில் உருவெடுத்த ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அந்த பாவத்தின் விளைவாக அங்கே தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். உடனே அவங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிகிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடைப்படுகிறார். அங்கே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபொழுது ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பழியை தூக்கி ஒருவர் மீது ஒருவர் அப்படியே போட்டுகிட்டே போகிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த தங்கள் மீது அந்த இருக்கிற குற்றத்தை அவர்களால் எளிதில் என்ன செய்ய முடியல, ஒப்புக்கொள்ள முடியல. அதனால் நம்ம நம்முடைய பாவத்துக்கான நம்முடைய மீறுதலுக்கான ஒரு சாக்கு, ஒரு காரணத்தை வேறு யார் மீது நம்ம போட முடியாது, அல்லது நமக்கு இருக்கிற சூழ்நிலையையும் நம்ம காரணம் காட்ட முடியாது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது 59 ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. வேறு யாரும் காரணம் இல்லை, நம்முடைய பாவங்கள் தான். அதிலிருந்து நாம் எப்படி வெளிவர முடியும் என்பதை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம படிக்க போகிறோம். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக கவன சிதறல்களையும் நமக்கு ஆண்டவரோடு கூட உறவில் வரக்கூடிய தடைகளை குறித்தும் அழகாக சொன்னீங்க. செவ்வாய்க்கிழமை பாடம் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் என்பது கிறிஸ்தவ ஜீவியத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை குறித்து இன்னும் தெளிவான விளக்கத்தை சொல்லுங்களேன். இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஆண்டவராகிய தேவனால் நமக்கு இந்த பூலோகத்துக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது அது பல விதங்களில் இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 119வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு பல பெயர்கள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது உம்முடைய வசனம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த உம்முடைய வசனம் என்று சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் லா ஆஃப் காட், தேவனுடைய நியாயப்பிரமாணம். சரிங்களா? அதே போல் 119ஆம் சங்கீதத்தில் 107ஆம் வசனத்திலையும் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 108ஆம் சங்கீதத்தில் உமது நியாயங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 109ஆம் வசனத்தில் உம்முடைய வேதம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 110ஆம் வசனத்தில் கட்டளைகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 112ஆம் வசனம் பிரமாணங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. அப்போது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியம், தேவன் உபதேசித்த எல்லாத்தையும் ஜென்ரலாக நம்ம நியாயப்பிரமாணம் என்று சொல்லலாம். 10 கட்டளைகளும் பார்த்திங்கன்னா 10 பிரமாணங்கள் என்று அதையும் நியாயப்பிரமாணம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவர் தேவனால் கொடுக்கப்பட்டு மோசையினால் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள் தான் இருக்கிறது. அப்போது இந்த நியாயப்பிரமாணம் என்பது இங்கே நமக்கு குறிப்பாக வேதவசனம் சொல்கிறது பாவம் என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாவம் என்ன என்பதை இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவதன் மூலமாக நாம் பாவம் செய்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. 1 யோவான் 3:4 வாசிக்கின்ற பொழுது நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு 4:17 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுவது மாத்திரம் பாவம் அல்ல, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த நியாயப்பிரமாணமும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மையான காரியங்களை நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வேதாகமத்தில் சொன்னாரோ, இது எதுவுமே இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் தான் பாவம் செய்கிறான் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்போ இந்த நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடியைப் போல் அது செயல்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 காரியம் இந்த நியாயப்பிரமாணம் செய்கிறது. முதலாவது, அது எது பாவம் என்பதை நமக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுகிறது. நாம் போய் ஒரு கண்ணாடி முன்பதாக நிற்கும் பொழுது நம்முடைய அவல நிலையை அந்த கண்ணாடி என்ன செய்யுது என்று சொன்னால் காட்டுகிறது. அந்த கண்ணாடி நம்முடைய அவல நிலையை சரி செய்ய முடியாது. நாம் தேவ பலத்தோடு அதை நம்ம சரி செய்ய வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணம் என்பது அந்த 10 பிரமாணங்களை அங்கே நம்ம யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அந்த 10 பிரமாணங்களும்
நமக்கு சுட்டி காட்டக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய பாவம் என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல் தேவனுடைய குணம் எப்படி அன்பானவர் என்பதையும் அந்த நியாயப்பிரமாணம், அந்த 10 பிரமாணங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொன்னால், அந்த நியாயப்பிரமாணம் நம்முடைய பாவத்துக்கான நிவர்த்தியை செய்யாது. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவை தான் அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கிறது. இப்போ நியாயப்பிரமாணம் எது பாவம் என்பதை நமக்கு காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, வேறு இன்னொரு காரியமும் இந்த நியாயப்பிரமாணம் செய்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் நம்மை தேவனுக்கு நேராக வழிநடத்துகிறது என்கிற ஒரு வேலையையும் அந்த நியாயப்பிரமாணம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. 2 காரியம் செய்கிறது. ஒன்று, பாவம் என்ன என்பதை சுட்டி காட்டுகிறது. 2வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்மை வழிநடத்தத்தக்கதாக இந்த நியாயப்பிரமாணம் ஒரு உபாத்தியாய் இருக்கிறது. அப்போது நாம் தேவனுடைய பலத்தோடு இந்த நியாயப்பிரமாணத்தை நம்முடைய உள்ள சிந்தையிலே வைத்து நாம் பாவத்தை விட்டு விலகுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கட்டாயத்து நிமித்தமாகவோ அல்லது ஒரு எதிர்பார்ப்பு நிமித்தமாகவோ அல்ல, அன்பின் அடிப்படையில் இந்த நியாயப்பிரமாணம் பார்த்திங்கன்னா கை கொள்ளப்பட வேண்டும். ஒருவன் என் மீது அன்பாக இருந்தால் என்னுடைய நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாவம் என்கிற அந்த எபிரேய பாவம் என்கிற அந்த வார்த்தை, அது எபிரேய வார்த்தையில் ஹெட் என்று சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஹெட் அப்படின்னு சொன்னால் மிஸ்ஸிங் த மார்க் என்ற அர்த்தம். எபிரேய பாஷையில் பாவம் என்பதற்கான எபிரேய பாஷை ஹெட் அல்லது கட்டா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க், இலக்கை தவற விடுதல். இலக்கை தவற விடுதல் என்பது தெரிந்தோ தெரியாமலோ எப்படி இருந்தாலும் அந்த இலக்கை தவற விடுதல் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம். ஆண்டவர் நம்மை கீழ்ப்படிய சொல்கிற காரியத்திலிருந்து இலக்கை தவற விடு. இன்னொரு வார்த்தை பயன்படுறது பஷா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இந்த 1 யோவான் 3:4 சொல்லப்பட்டது போல் டிரான்ஸ்கிரிப்ஷன், மீறுதல், தெரிந்தே, வில்ஃபுல்லி, நோயிங்லி, தெரிந்தே வேண்டுமென்றே இந்த தன்னுடைய சுய இச்சைக்கு இழுக்கப்பட்டு வேண்டுமென்றே மீறுதலை குறிக்கிறது இந்த பெஷா என்கிற வார்த்தை, பாவத்துக்கான எபிரேய வார்த்தை. அப்போ எது எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலில் உண்டு பண்ணப்பட்டார்கள். ஆனால் பாவத்தின் விளைவாக அந்த சாயலை அவங்க இழந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதை பார்த்திங்கன்னா பாஸ்டன்ஸ் அங்கே குறிக்கிறது. நம்மில் ஒருவனை போல ஆனான், ஆனால் இப்பொழுதோ அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசி. அப்போது இந்த ஒரு இதைத்தான் 3வது வசனத்தில் பிசாசானவன் இந்த சர்ப்பத்தின் வடிவம் கொண்டு அவங்களிடத்தில் அதே காரியத்தை சொல்லுவான். என்ன அப்படின்னா 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 3வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு மாயையான ஒரு பொய்யை பிசாசானவன் சொல்கிறான். நீங்கள் இதை புசிக்கின்ற நாளில் தேவர்களைப் போல மாறுவீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க தேவர்களைப் போல தான் இருந்தாங்க. அவருடைய தன்மை பரிசுத்த தன்மையாக தான் இருந்தது.
ஆனால் அதை அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க நம்பலை. இங்கே வந்து சொல்லும்போது அவங்க நம்மை பாவம் இல்லாமல் நம்மை போல இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தன்னுடைய கரத்தினால 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான் என்பது அந்த பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. பாவத்துக்கு முன்னால் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பசித்து புரித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்று நாம் சொல்லுகிற பொழுது தேவனுடைய வார்த்தை அல்லது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியத்தை, பாவம் என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நிலையை வந்து மாற்றி விடுகிறது இந்த பாவம். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்தார் என்பது தான் அந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் அப்போ இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த சுவிசேஷத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். சுவிசேஷம் என்று சொன்னால் பாவ நிலையில் இருக்கிற மனிதனை, பாவத்தின் அவல நிலையில் இருக்கிற மனிதனை சரி செய்து மீண்டுமாக தேவனோடு கூட உள்ள உறவிலே இணைக்கிற ஒரு வேலை தான் சுவிசேஷம். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் செய்தார். அவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வாசிக்கின்ற பொழுது, நியாயப்பிரமாணத்தை நான் ஒழிப்பதற்கல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் மாறினாலும் மாறும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ அதில் உள்ள சிறு எழுத்தாகிலும் எழுத்தில் உறுப்பாகிலும் மாறாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு தருகிறது. இந்த நியாயப்பிரமாணம் தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது என்று பார்த்தோம். கலாத்தியர் 3:24, ரோமர் 3:20 நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகின்ற அறிவை நமக்கு தருகிறது என்று நாம் பார்த்தோம். ஆனால் பாவத்தை அறிகின்ற அறிவை நமக்கு தருகிறதே தவிர அந்த பாவத்தை அறிகின்ற அறிவு வெறும் அறிவு நம்ம வந்து நீதிமான்களாக ஆக்காது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறார் என்பது, நம்மை நீதிமான்களாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பது சுவிசேஷம், நற்செய்தி. அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், நமக்காக வந்து இந்த பூமியிலே பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்த அந்த நீதியின் வாழ்க்கை நமக்கு நீதியாக கொடுக்கப்படுகிறது. அதை விசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கின்ற பொழுது இந்த சுவிசேஷம் நம்மிலே வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், பூரணப்படுகிறத அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பாவம் செஞ்சிட்டோம், இதுதான் பாவம் என்பதை நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டுகிறது. அந்த பாவத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பூமிக்கு வந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்தார். அது சுவிசேஷம். ஆகவே இந்த பாவம், நியாயப்பிரமாணம், சுவிசேஷம், இது மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா பாவத்தின் விளைவாக இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக செல்கிறதை நாம் பார்க்க முடியும். நல்லது பஸ்டர், மிக அழகாக தெளிவாக விளக்கங்களை கொடுத்தீங்க. பாடத்தினுடைய கடைசி கேள்வி, அறிதலும் செய்தலும். அறிந்து கொண்டோம், அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிரியையில் போடுறது? இப்போ ஓசியா புஸ்தகத்திலிருந்து நமக்கு ஒரு வசனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனங்களே அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்போ இந்த 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அறிவை வெறுத்தாய். தேவனை அறிகின்ற அறிவிலே நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வளர வேண்டும். ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே வளர்வது தான் நமக்கு நித்திய ஜீவன் என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபம் அங்கே இருக்கிறது. அந்த ஜெபத்தினுடைய ஆரம்ப பகுதியை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்றால், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அதே போல் அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதத்தில் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்வது என்பது வெறும் அறிவு சார்ந்த ஒன்றாக இல்லாமல் அது உறவு சார்ந்ததாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிகின்ற அறிவு நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க முடியும் என்று சொன்னால், நமக்கு இருக்கின்ற தேவனை அறிகிறோம், சத்தியத்தை அறிகிறோம், பாவம் என்ன என்பதை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அறிகிறோம். இந்த அறிவு எல்லாமே நம்முடைய கீழ்ப்படிதலான வாழ்க்கையில் வெளிப்படுகிற பொழுது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ தேவனை அறியாமல் தேவனை தெரிந்து கொள்வது என்பது அறிவு ரீதியான ஒன்றதில்லை. தேவன் மீது வைத்திருக்கிற உறவின் அடிப்படையிலே நாம் தேவனை அறிந்து கொள்ளுதல் தேவனை அறிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படி நாம் தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, அவர் மீது நம்ம அன்பு வைத்திருக்கிற பொழுது, ஒருவன் என் மீது அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை அவன் செய்வான்னா கை கொள்வான். ஏனென்று சொன்னால் அந்த கற்பனைகள் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் யார் என்பதையும், அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்பதையும் அது வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக கேட்ட அத்தனை கேள்விக்கும் தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். ஒரு ஜெபத்தோடு கூட அந்த பாடங்களை நிறைவு செய்வோம். போதகர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறதான் அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே மீண்டுமாக இந்த காலாண்டின் மற்றொரு பாடத்தை படிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இது அந்த பாடத்தை நாங்கள் படித்த பாடங்கள் எங்களுடைய சிந்தையிலே நாங்கள் வைத்து எங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தில் நாங்கள் அபியாசிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பாடத்தை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வேதத்தில் கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.